ஏய் பாட்டில் யாரா விட்டு விடுறாங்க. யாரா இருக்கீங்க? அணில். ஏண்டா அணிலுக்கே இந்த பையன் பயப்படுறா. ரோட்டில் இருந்து ஓடுதா? குணா ஒன்றும் முடியல குணா. ஏண்டா என்னடா ஆச்சு? ரொம்ப பிடிச்சிக்கிச்சா? ஆனா பின்னால இது பண்ணிட்டு என்னென்னமோ போயிடுது. நான் தான் பார்க்கலான்னு கொண்டா. நான் தான் அடிச்சாடா சவுத்துல ஒரு பாட்டில். அவன் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செல்வா. கைஸ், நம்ம இதுக்கு முன்னாடி கோல்ட் கோஸ்ட் பேட்ரின்ற ஒரு எபிசோட் பண்ணியிருந்திருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக அதில் எவ்வளோ ரிஸ்க்கானது நான் மட்டும் தனியாக தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நம்ம குணாபுரம் வரல. ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நானும் குணாபுரம் பண்ணலான் இருக்கோம். இது வந்து பார்ட் 3 வரும். ஏன்டா இவ்வளோ நாள் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதர் பிளேஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்துடும். அதனால தான் சரி, இது என்ன தான் ரிஸ்க்காக இருந்தாலும் நம்ம தனியாக பண்ண முடியலன்னா நம்ம குணாபுரமையும் கூட்டியாந்து பண்ணலான்னு தான் இன்றைக்கி குணாபுரமையும் கூட்டியான்ட்டேன். ப்ரோ, ஏற்கனவே நீ வீடியோவில் பார்த்துருப்போம்ல ப்ரோ, இது எவ்வளோ ரிஸ்கியானது, எவ்வளோ ஹாண்டடானு உனக்கே தெரியுங்களா ப்ரோ? கைஸ், இந்த இடத்துக்கு நான் தனியாக தான் வந்தேன். ரொம்ப ரிஸ்க்கு இருக்குது, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம குணாபுரமையும் கூட்டியான்ட்டேன். லாஸ்ட் டைம் கூட்டப்போ குணாபுரம் வரமாட்டேன்ட்டார் பார்ட் 2 எடுக்கும்போது. ஸோ இந்த டைம் வரேன்னு சொல்லிட்டாரு. ப்ரோ, இந்த தடவை இது பண்ணி போயிடலாம்ல? அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் காடு தான். உள்ளே வந்தேன். அவ்வளோ ரிஸ்க்கு எடுத்து எப்படி செல்வா ப்ரோ இது பண்ணார்னே எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, அதுதான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கூப்பிட்டாரு. நானும் வந்துட்டேன். சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்க இடம் தானே இது? டாமெண்ட்ரின்னு சொல்லலாம், லாட்ஜுன்னு சொல்லலாம், தங்கிறதுக்கு என்னென்ன சொல்லுவாங்களோ அது எல்லாமே சொல்லலாம். ஆனால் நீ போன எபிசோடில் பாம்புலாம் பார்த்த தானே? பாம்பு ப்ரோ, பாம்பு எல்லாமே பார்த்தேன் ப்ரோ. அதான் வீடியோ. ஹலோ, யாரே? என்னடா எடுத்தோடனே சவுண்டு? கவலையாக இருக்கும். நம்ம சைடில் கட்டிகிட்டு இருக்குது. சரி, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி டேங்க்லாம் புதுசாக கட்டின மாதிரி இருக்கேன். ஆனால் இதெல்லாம் அபண்டடாகவே பல வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. அப்பா, வீடு என்னடா இப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கடா. வீடு இல்லை ப்ரோ, இது ஒரு லாட்ஜாக இருந்தது ப்ரோ. இவங்களுக்கு தங்குறதுக்கு. சொல்லுவா அங்கே ஒருத்தர் நவுற மாதிரி இருக்குடா. இங்கடா அந்த இடத்துல அது அமானுஷமா இருக்குமா? பாப்பா பாப்பா. சொல்லுவா, எதா இருந்தாலும் பொறுமையாக பேசு, ஓகேவா? அடிச்சு போட்டா கூட நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி பிளேஸ். இங்கே யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா. நீ முன்னாடி போங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தான் இந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். வா வா வா. கொஞ்சம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ. இந்த இடத்துல அவனை பார்த்தா மேலே பார்த்தேன் நான். சொல்லுவா, அது அமானுஷமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டு இல்லை, மேலே எதுவும் இருக்காங்கடா. அதான் நான் சொன்னேன்ல, ஆளை பார்த்த மாதிரி இருந்துடான்ட்டு. மேலே போய் பார்த்துட்டு வந்துடுமா? வேணாண்டாப்பா, ஏன்? கீழே ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம்டா, அதுக்கப்புறமா மேலே போகலான்டா. அப்படிங்கிறியா? ஓகே ஓகே, இந்த முன்னெலாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. அதேமாதிரி இந்த ரூமுலாம் குழவி இருக்கும் ப்ரோ. இந்த பாட்டு இங்கே போய் குழவியில் கை வச்சுடாது, சரிங்களா? சத்தம் கேட்குறா. ஏதோ மேலே சத்தம் கேட்டுச்சு, பார்த்தியா இல்லையா? நீ சொன்ன மாதிரி மயில் சவுண்டா இருக்குங்களா? மயில் வரும்போதே பார்த்தியா, முயல்லாம் தெரிஞ்சுதுடா. ஆமாடா, பார்த்தேன். காட்டு முயலாக இருக்கும் போட்டான். ஏன்னா முயலை வேட்டையாடுறாங்க பார்த்தியா? என்னடா என்னமா விழுந்துச்சு? இங்கே சொல்கிறேன்டா, யாரோ இருக்கான், எனக்கு நல்லா தெரியுதுடா.
சரி யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒழுங்கா வந்துருங்க. இந்த தேவையில்லாத வேலை பண்ணுறது பயமுறுத்துற வேலைலாம் இருக்கவே கூடாது. சுவிட்ச் போட்டோம்னா வச்சுக்கேன் காந்தி தாத்தாலாம் வந்து அந்த ஹிந்திக்கார நீங்கள் காந்தி தாத்தாலாம் வந்து எப்படி இருக்கு புரியா? ஆனால் அது காந்தி தாத்தா மாதிரியே இல்லை, வேற மாதிரி இருக்கு. ஆஞ்சநேயரை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஃபிகரை வரைஞ்சி வச்சுருக்காங்க. தெரியுதா? நான் இங்கே சொன்னேன்ல குலவிலாம் நிறையா இருக்கணும். இங்கே ஒரு குலவி, ஸ்பைடர்மேன் பூச்சி. பக்கத்தில் போகாத கொட்டை வரும். போயிரு வெட்ட போயிரு. அவ்வளோதான், ஓடலாம் முடியாதுங்களா? சொல்லோ பாரு ஏதோ ஒன்று நிற்கிது. என்னன்னு தெரியலடா. உருவமாக தான்டா இருக்கும். உருவம் தான், கருப்பு உருவம் இருந்துச்சா? ஆமாண்டா. இல்லைடா பார்த்து போடா, என்ன இருக்குன்னே தெரியாதா. மேலே ஒரு ஆள் போன மாதிரி இருந்துச்சு நான் பார்க்கும் போதே எனக்கு. இந்த ரூமில் தானே? உருவம் தான்டா. ஆள் மாதிரி தானே தெரிஞ்சுது. உனா சைக்கோலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உருவம் தான். உருவம் தான் கன்ஃபார்ம்டு. இந்த பேர் அந்த குலவி இதெல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கேன் அவ்வளோதான். ஆமாண்டா, தலைகாணிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கடா. இந்த இடத்துல தலைகாணி எல்லாமே வச்சு ஒரு காலத்தில் யூஸ் பண்ணாங்க. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, குலவி எல்லா இடத்துலையும் குலவி இருக்கு. எல்லா இடத்துலையும் குலவி இருக்குது பார்த்தீங்களா? அணில் ஏண்டா, அணிலுக்கே இந்த பயம் பயப்படுறா. திடீர்னு ஓடுதா, ஓட்டையில இருந்துட்டு ஓடுதாடா. ரெண்டும் கசமுசா பண்ணிட்டு இருந்துருக்கும் போட்டா உள்ளேலாம். அதான் செய்யுது. நீ திடீர்னு ஓடினா பயம் வருமா வராதா? உனக்கு தெரிஞ்சுதான் தெரியும். அது எப்படி திடீர்னு இப்படி என் கால் பக்கத்துல நின்று ஓடிச்சு, அப்போ பயம் வரதானே செய்யும். சவுண்டு கிடைச்சு கேட்டியா? அதுவும் என்னடா இங்கிட்டு இந்த லாஸ்ட்டாக அந்த ரூமு அந்த இது சைடில் மட்டும் பார்த்துட்றான். போயிடும்டா. அங்கிட்ட எங்கே ரூம் இருக்குது? காடு தான் இருக்குது. காடு தான் இருக்கேன். ஓ காட்டுக்கிட்ட போய் இங்கே யாரோ இருக்காங்கடா. என்னடா அவனை சொல்கிறா? இது சுற்றி முற்றி எல்லாமே காடு இருக்குண்ணா. இங்கே ஒருத்தன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைகாணிலாம் கிடக்கு போடுறாங்க. அது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுடா. அவனா ஏற்கனவே அது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஹலோ யாராவது இருக்கீங்களா? தும்பி போய் தொலை. ஏற்கனவே ஒரு அணில் பயன்படுத்தி விட்டுருச்சு. ஏன்னா சொல்லுவா, எப்படா நீ இந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்த? உயிரே போய் உயிரே வந்துருச்சுண்ணா. அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டம்டா. உயிரே போய் உயிரே வந்துருச்சு. மயில் தான் பறந்து போயிடுச்சேன். யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. ஏதோ உருட்டுற மாதிரி இருக்கு பாரு. பேசுகிற சவுண்டு கேட்குறா. பேசுறது இல்லை, உருட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லை அவ்வளோதானே, முடிஞ்சில போகலாம்ல. போகலாம் போ. மேலே போய் பார்க்கணும்ல, மொத்தமாக எடுக்க முடியாது. மேலே வேறையா? ஆமாண்டா, மேலே போக முடியுமா? இவ்வளோ அடசலாக இருக்கு. போகலாம்டா. படிக்கட்டு இருக்கான் போகலாம். போன தடவை வந்ததுல இந்த சைடில் தான் படிக்கட்டு இருந்துச்சு. இங்கே வர்றான். தலைகாணிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தலைகாணி முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் முன்னாடி நான் பார்த்தேன் பார்த்தியா, அதில் பாய், தலைகாணி, பெட்ஷீட் எல்லாமே இருந்துச்சு. என்ன டொங்குன்னு சவுண்டு கேட்குது? என்னன்னு பார்ப்போம். இங்கே தான் சவுண்டு வருது. மேலே யாராவது இருக்கீங்களா? அப்படி கேட்குறாங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஒருவேளை அந்த மாயமாக மறைஞ்சிச்சுல ஒரு உருவம், அது எதுவும் பண்ணுதா? ஆனால் இந்த இடத்துல அமானுஷம் உருவம் தான் நிறையா இருக்குது. இல்லைடா சொல்லுவா, எனக்கு பயமாக இருக்குடா. இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கே வச்சுக்கிங்கன்னா 3 கிலோமீட்டர் சிட்டியை போய் கொண்டிருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு வித்தியாசமான பாம்பு பார்த்தியா? இங்கே தானே அது? அது அங்கேடா ஒன்றா, அங்கே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே. ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரிலேருந்து இன்னொன்று கொஞ்சம் இது
ஆனால் இதே பிளேஸ் தான் அந்த இடத்துல. அது கட்டி விரியானா இல்லை கண்ணாடி விரியானா தெரியல. சரி நான் ஏறி போயிடலாமா? நீங்கள் போங்க ப்ரோ. வா ப்ரோ பயப்படாத ப்ரோ, நானா இருக்கேன்ல. ஏய் பாட்டில் யாரா விட்டு விடுறா. யாரா இருக்கீங்க? ஏய் வாங்கி வச்சு பண்ணுவாங்க போல. நான் சொன்னல இங்கே யாரும் தங்கியிருக்காங்களான்ட்டு. டேய் இது ஏற்கனவே தங்கியிருந்தது. அவங்க கீழே இருந்து ரூமில் ஏற்கனவே தங்கியிருந்தாங்க. அது அப்படி மாதிரி தெரியல, எல்லாம் பழைய துணியா இருக்கேடா. எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க தான் முன்னாடி இருந்தாங்கடா அவங்க தங்கியிருந்ததுடா. ஒன்று சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு நம்ம வீடியோ எடுத்துட்டு போயிடுவோம். இங்கே பார்த்தாலே தெரியும் துணி எல்லாமே பழைய இது துணின்னு. இந்த ரூம்ல இருந்தானே ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது. தெரியலடா, வாடா இங்கேருந்து பார்ப்போம்டா. இதுவான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. பார்த்து போடா. இங்கே ஒரு ஆள் ஒன்றும் தரலாம். எப்படா சொல்லி எங்கடா போ. ஒன்றுமே முடியலடா. ஒன்றும் முடியலடா. அவனா ஏன்டா என்னடா ஆச்சு? மூச்சு ரொம்ப பிடிச்சிக்கிச்சா. ஆனால் பின்னால் இது பண்ணிட்டு என்னென்னமோ போயிடுது. நான் தான் பார்க்கலான்னு போண்டா. நான் தான் அடிச்சாடா சவுத்தில் ஒரு பாட்டில். அவன் எல்லாம் சைக்கோலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்கடா, அடிச்சுடுவாங்கடா. அவன் இங்கே தாண்டா எங்கேயோ இருக்கான்டா. இந்த வீட்டில் தாண்டா குடியிருக்கான். இங்கே இருக்கான். எங்கேயோ தாண்டா குடியிருக்கான். அவன் பார்த்தாலே தெரியும் பாரா. போறான் பாரா. சொல்லல டேய் சைக்கோ டேய், உனக்கு என்னடா இங்க வேலை டேய்? ஓடிடும். ஏதாச்சும் எடுத்து அடிச்சிட போறான்டா. வாடா போயிடும்டா. கொஞ்சம் நல்லா படக்கா போய் பார்த்துட்டு இந்த காட்டுல அவன் எப்படா இந்த யாருமே இல்லை. நைட்ல அது மாதிரி வந்து இங்க பாரு சுத்திர எப்படி இருக்கு பாரு, வலி கூட கிடையாது. எல்லாமே தரலாம். அங்க பாரு அவன் பாடல திரிஞ்சுக்கிட்டே கிடக்குறான்டா. எங்கடா? இங்க தாண்டா பார்த்தேன். கைஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். ஆரம்பத்தில் ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி தான் நம்ம குணாபுரம் பார்த்தாரு. நான் பார்த்தேன், எனக்கு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. உருவம்னா நான் உருவம்னு சொல்லியிருப்பேன். அது மேலே பார்க்கும்போது ஒரு ஆள் மாதிரி தாண்டா இருந்துச்சு. ஏன்னா கருப்பா ஒரு வெள்ளையா இருந்துச்சுன்னா உருவம்னு சொல்லி அது ஒரு ஆள் மாதிரி தான் இருந்துச்சு. சரியா எனக்கு இது பண்ணல. ஏன்னா நீ தான் முதல்ல போயிட்டு இருந்தியா, ரொம்ப இருட்டு வரையா, சரியா தெரியல. அதனால தான் பொறுமையாக போடான்னு கைஸ் அந்த இடத்துல பார்த்தேன். அந்த சைக்கோ அந்த ஆள் உட்காந்துருந்தான். பக்கத்தில் போகலான்னு பார்த்தா ஒரு பாட்டில் எடுத்து அடித்தான். எனக்குலாம் பயம் தாங்க முடியல. டக்குன்னு நம்ம தலையில் எது அடிச்சிட்டோன்னா இல்லை எடுத்து வயிற்றுல சொல்லிட்டோன்னா என்ன பண்ணுறது? அதனால் ரொம்ப பயந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு யூகத்தில் தான் வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ மிஸ்ட்ரியாக இருக்குங்கிறது நான் கனவுல கூட நினைக்கல. ப்ரோ உனக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு? நான் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுன்னா வந்திருக்கவே மாட்டேன். நம்ம கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம். டக்குன்னு ஓடி போயிடலாம். அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு வந்தாச்சுல. இதுக்கு மேலே முடியல கேஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கேஸ். ஓகே பாய்.